ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பண்ணியிருக்கோம். அந்த ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இதில் இருக்குது, பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹேர் டை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சங்குப்பூ நான் எடுத்திருக்கேங்க. சங்குப்பூவில் வந்து ஒரு 5 சங்குப்பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ ஒரு 5 செம்பருத்தி பூ எடுத்திருக்கோம். இதை வச்சு தாங்க இந்த ஹேர் டையை ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் அடிகனமான ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா அடி கனமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த 1 டம்ளர் தண்ணியில் அந்த 5 சங்குப்பூவையும் போட்டுக்கலாம். அதேமாதிரி 5 செம்பருத்தி பூவையும் அதை அப்படியே பிச்சு பிச்சு கூட போடலாம். அதே மாதிரி செம்பருத்தி பூ எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். காஞ்ச செம்பருத்தியோட ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு பறித்ததும் கொஞ்சம் அதாவது காஞ்சதும் கிடச்சிது, ஃப்ரெஷ்ஷும் கிடச்சிச்சு. சரின்னு சொல்லி வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெண்டுத்தையும் நல்லா கொதிக்க வைங்க. அந்த சங்குப்பூவில் பார்த்திங்கன்னா சங்குப்பூவில் உள்ள அந்த அந்த கலர் ஃபுல்லாக நமக்கு அந்த தண்ணியில் வரணும். அதில் டீத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா அந்த அந்த சாறு இறங்குற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணுங்கள், கொதிக்க விடுங்க. இன்னொன்று சங்குப்பூவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முடிக்கு தேவையான முடி உதிர்வை குறைக்கும். அதே மாதிரி முடி வேர்களை பலப்படுத்தும். இயற்கையாகவே சங்குப்பூக்கு வந்து அந்த கருமை நிறம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால தான் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி செம்பருத்தி பூவை பற்றி உங்களுக்கே தெரியும். அதனால் நல்லா ஹீட் பண்ணுங்கள். அதில் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். நல்லா அந்த சாயம் இறங்குற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சாயம் இறங்கியிருக்கு பாருங்களேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப சூடாக இருக்குது, எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஆறட்டும். ஆறினதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு பாருங்களேன் எவ்வளோ சாயம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ சாயம் இருக்குது. அதனுடைய இந்த இயற்கையாகவே அந்த பொருட்களில் உள்ள சாயம் அப்படியே நம்ம எடுத்துட்டோம். வடிகட்டி எடுத்துக்கலாம். அதை அப்படியே நல்லா வடிகட்டிக்கோங்க. நல்லா வடிகட்டிட்டு நம்ம கையை வச்சு அழுத்தினா நல்லா அந்த சாறை இறங்கிடும். நம்ம ஸ்பூனை வச்சு அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாறு இறங்கும். நமக்கு தேவையானதை பயன்படுத்திட்டு அந்த சாரை கூட நம்ம வச்சுக்கலாம், நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ கருன்னு இருக்குன்னு பாருங்களேன். ஓகேவா? இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம பயன்படுத்த போகிறது கத்தாழை எடுத்துக்குவோம். அதில் தோலெல்லாம் சீவிடுவோம். நம்ம வந்து ஆலிவேரா ஜெல் கடையில் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வாங்க வேண்டாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கத்தாழையை எடுத்துக்குவோம். அந்த கத்தாழையில் உள்ள அந்த சோறு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சதைப்பகுதி உள்பகுதி, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இந்த தோலை எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணி எடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை பாருங்கள், அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இந்த கற்றாழையில் பார்த்திங்கன்னா குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தலையில் போடும்போது அந்த வேருக்கெல்லாம் நல்ல பலம். அந்த பாருங்கள் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த பாருங்கள் அரைச்சி எடுத்து வந்துட்டோம். ஓகே, அடுத்து நம்ம என்னென்னா அந்த இரும்பு கடாயை எடுத்துக்குவோம். இரும்பு கடாயில் 2 பொருள் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கற்றாழை சாறு எடுத்தோம் இல்லையா, அந்த சாறை நம்ம அந்த சட்டியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அடுத்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா அவரி பொடி போடுறோம். அவரி பொடினா ஒரு 3 ஸ்பூன் அவரி பொடி போட்டிருக்கோம். அந்த அவரி பொடியை போட்டு நம்ம இந்த கற்றாழை ஜெல்லில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மருதாணி பொடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் மருதாணி பொடி போட்டிருக்கோம். அதையும் நல்லா அந்த ஆலிவேரா ஜெல் சொல்கிறோம் இல்லையா, அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கருமை கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சார், அதை எடுத்துக்குவோம். அதில் வந்து 2 ஸ்பூனை ஊற்றிக்குவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு தலைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து இன்னும் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் ஒரு மூடி போட்டு ஒரு 4 hours நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடணும். ஆமாம், ஒரு மூடியை போட்டு 4 hours வச்சுக்கணும். இல்லைனா ஓவர் நைட் கூட விடலாம். நான் வந்து 4 hours தான் விட்டோம். 4 hours விட்டுட்டு திரும்ப எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் அந்த ஹேர் டை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்களேன். இதை அப்ளை பண்ணி வேறு காமிச்சிருக்கேன். எனக்கே அப்ளை பண்ணி எனக்கே காமிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆமாம், சூப்பராக இருக்குது பாருங்களேன். நமக்கு எவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதை நமக்கு என் ஹேரில் அப்ளை பண்ணியே காமிச்சிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இப்போ என் முடியை பாருங்கள். இந்த பாருங்கள், காதோரத்துலலாம் தலையில் உச்சி தலையில் பாருங்கள் ஃபுல்லாக நிறச்சிருக்கு. என் ஒய்ஃப் தான் அடித்து விட்றாங்க எனக்கு. ஆமாம், பாருங்கள் எங்கெங்கெல்லாம் நிறச்சிருக்கு பாருங்கள். இது பாருங்கள், கையிலேயே எடுத்து அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். எப்படி ஒட்டுது பார்த்தீங்களா, சக்கு சக்குன்னு. ஒன்றும் ஆகாது, கையிலலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. எல்லாமே நம்ம இயற்கையான ஒரு பொருள் தான். இதில் வந்து கெமிக்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது. இண்டிகோ கிடையாது, கெமிக்கல் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கையிலேயே யூஸ் பண்ணலாம். கவர்லாம் தேவையில்லை, க்ளவுஸ்லாம் தேவையில்லை. இதை பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நான் குளிச்சுட்டு வந்தும் காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். அந்த தலைப்பகுதி மேல் பகுதியெலாம் இருந்துச்சு நிறையா, அங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க பாருங்களேன் நிறையா. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டாங்க. நான் குளிச்சுட்டு வந்தும் கூட காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ட்டு. வெறுங்கையில் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பாருங்கள் ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்களேன். நான் வந்து ஒரு 2 hours விட்டுட்டு தான் குளித்தேன். 2 hours விட்டுட்டு நீங்கள் குளிக்கலாம் தாராளமாக. நான் தலைக்கு ஷாம்புலாம் போடலை, நார்மல் வாட்டரில் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஷாம்புலாம் போட கிடையாது. நீங்களும் ஷாம்பு போட வேண்டாம், நார்மல் வாட்டரில் குளிங்க. இதே மாதிரி ஒரு வீக்லி 2 times நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.